இனிய காலை வணக்கம். இன்றொரு செய்தி. ஒரு வயதான தம்பதிகள் இருவரும் பேசிக் கொண்டார்கள். மனைவி சொன்னால், நமக்கு திருமணமாகி 50 வருடங்கள் ஆகின்றன. ஆனால் ஒரு முறை கூட என்னை பார்த்து ஐ லவ் யூ என்று நீங்கள் சொல்லவில்லையே என்றார். அதற்கு அவனோ, உனக்கு ஞாபகம் இருக்கிறதா, ஒரு முறை நாம் இருவரும் தெருவில் நடந்து கொண்டிருக்கும் போது திடீரென்று மழை பொழிந்தது. உடனே நான் என் மேலங்கியை கலற்றி உன்னை மிக பாதுகாப்பாக அழைத்து வந்தேன். நான் மழையில் நனைந்தேன், நோய்வாய்ப்பட்டேன், ஆனால் உனக்கு எதுவும் ஆகவில்லை என்றான். அதற்கு அவளோ, ஆம், எனக்கு நினைவிருக்கிறது என்றாள். உனக்கு ஞாபகம் இருக்கிறதா, ஒரு முறை இருவரும் மகளை பார்த்துவிட்டு வரும் வழியில் உன் பாதங்கள் வலிக்கிறது என்று சொன்னாய். உன்னால் நடக்க முடியவில்லை. நான் உன்னை என் தோளில் சுமந்து சென்றேன் என்றான். அதற்கு அவள், நினைவிருக்கிறது என்றாள். உனக்கு ஞாபகம் இருக்கிறதா, நான் கண் மருத்துவரிடம் சென்றபோது எனக்கு கண் பார்வை மங்க போகிறது என்று மருத்துவர் சொல்ல, நான் பரவாயில்லை, எனக்கு வேறு 2 கண்கள் இருக்கின்றன, அதுதான் என் மனைவி என்று சொன்னேன் என்றாள். அதற்கு அவளும் நினைவிருக்கிறது என்றாள். அவன் சொன்னான், இவைகள்தான் அன்பின் வடிவங்கள், உனக்கு புரியவில்லையா என்றான். அதற்கு அவள் சொன்னாள், நிச்சயமாக புரிகிறது. நீ என்னை காதலிக்கிறாய் என்று எனக்கு தெரியும். ஆனால் அதனை நீ சொல்லி நான் கேட்க ஆசைப்படுகிறேன் என்றாள். அதே நேரத்தில் அவன், முதலில் நீ படிக்கட்டிலிருந்து விழுந்து விடாதபடி என் கையை நன்றாக பற்றிக்கொள் என்றான். அப்போதுதான் அவளுக்கு புரிந்தது, அவன் எவ்வளவு அக்கறை காட்டுகிறான், அவன் எவ்வளவு பிரியம் வைத்திருக்கிறான், அவள் மீது எவ்வளவு பாசம் வைத்திருக்கிறான் என்று. காதல் என்பது ஒரு பெயர் சொல் அல்ல, அது ஒரு வினை சொல். காதல் என்பது வெறும் வார்த்தைகள் அல்ல, அது நடத்தைகள். காதலின் வார்த்தைகளை விட நடத்தைகள் தான் மிகவும் முக்கியம். வார்த்தைகளில் ஐ லவ் யூ என்று சொல்லிக் கொண்டு தொடங்கிய எத்தனையோ பல தொடர்புகளும் காதல்களும் முதல் நடத்தையில் தோல்வி கண்டு முறிந்து விட்டுள்ளது. வார்த்தைகளில் மாத்திரமில்லாமல் நடத்தைகளிலும் தொடரும் காதல் மாத்திரம்தான் நீடூடி வாழும். இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்வது என்னவென்றால், இந்த வாழ்வே நம்மை சிரிக்க வைத்தவர்களை அழாமல் பார்த்து கொள்வதுதான் என்று சொல்லி, இந்த நாள் உங்களுக்கு மிகச்சிறப்பான நாளாக அமைய என் வாழ்த்துகிறேன்.